சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் பாடல். ஸோ அது ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு லூசு பையன் வந்து வீடியோ எடுத்து ட்விட்டர் ஃபுல்லாக வந்து லீக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதனால் லீக் பண்ண வீடியோஸ் எதுவுமே நம்ம வந்து போட போகிறது கிடையாது. பட் இதில் ஒரு சீக்ரெட் நமக்கு வந்து கிடச்சிருக்குல்ல, அதை பற்றி மட்டும் அந்த அப்டேட்ஸ் பற்றி மட்டும் நம்ம வந்து பேச போகிறோம். ஏன் வந்து இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சொன்னது அது வந்து நடந்திருக்கு, அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு படத்தில் வந்து அனிருத் அவர்களுமே சரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொன்னோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேட்டையன் படத்தில் வந்து ஒரு பாட்டில் அனிருத் அவர்கள் வராரான்னு தெரில. பட் ஆனால் வந்து ஒரு சில லீக்கட் இதில் வந்து அனிருத்தும் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம், இந்த படத்தில் வந்து அனிருத் அவர்கள் வந்து இந்த ஒரு சின்னதாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரஜினி சாரோட படத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அது வேட்டையன் படத்தில் நடக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அது இப்போ வந்து நடந்திருக்கு. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு நான் சொல்லணும். யார் லீக் பண்ணாதெல்லாம் அவங்க மேலே வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பிக்சர்ஸ் எல்லாமேட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அந்த படத்துடைய அந்த ஒரு பாடல் இருக்குது பார்த்தீங்களா, வேட்டையன் படத்துடைய இந்த பாடல், இது வந்து வெறித்தனமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நான் இதுக்கு ஒரு பெரிய ஒரு டேட்டு ஒதுக்கி இந்த பாட்டு வந்து ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அண்டு இதில் ரஜினி சாருடைய அந்த கெட்டப்பே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டைலிஷ் கிளாஷாக மாஸாக அப்படி வந்து இப்படி இருந்தார் தலைவர். பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப யங்காக வந்து இருந்தார். ஸோ அவ்வளோ ஸ்வாகாக ஸ்டைலாக வந்து இருந்தார்னு சொல்லலாம். ஸோ இதை வச்செல்லாம் பார்க்கும்போது இன்னும் எத்தனை படம் நடிக்க போகிறாருன்னு தெரில அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ யங்காக வந்து தெரிகிறாரு மனுஷன். ஸோ ஒரு பெரிய ஒரு இது நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் நமக்கு வந்து க்ளீனாக அப்பட்டமாக வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அந்த ஒரு பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அனிருத் அவர்களுடைய இசையுமே சரி வெறித்தனமாக கொடுத்துருக்காங்களாம். அனிருத் அவர்களுடைய அந்த இசை அந்த பாட்டெல்லாம் கேட்ட பிறகு தான் இந்த கெட்டப்பு தான் அந்த பாட்டுக்கு வந்து தலைவருக்கு சூட் ஆகும்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த கெட்டப்பையும் தேர் பண்ணாங்கன்னா அப்போ யோசிச்சுக்கோங்க, அந்த கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து பாட்டு வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து நல்லா வந்து யோசிக்கணுங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். மெயினாக அந்த பாட்டில் வந்து அனிருத் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பாட்டில் கண்டிப்பாக அனிருத் அவர்களுடைய இந்த இசை இருக்குதுல்ல, அதுவே வந்து அனிருத் வந்து பாட்டில் இருக்கிறதுக்கு சமமாக வந்து ஒரு வைப் வந்து கொண்டு வருங்கிறதா என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.